டிஎன்பிஎஸ்சி மற்றும் யூபிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் விடாமுயற்சியாளர்களுக்கு வணக்கம். வாங்க இன்றைய வீடியோவிற்குள் செல்லலாம். முதல் கேள்வி, சோலார் ஆற்றல் உற்பத்தியில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி உலகிலேயே இரண்டாவது மிகப்பெரிய சூரிய சக்தி வளர்ச்சி சந்தையாக மாறியுள்ள நாடு எது? பதில் இந்தியா ஆகும். இந்த கேள்வியில் சில கூடுதல் குறிப்புகளை பார்க்கலாம். பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு எரிசக்தி அறிக்கைகளின்படி இந்தியா ஒரே ஆண்டில் சுமார் 37 ஜிகாவாட் அளவுக்கு சூரிய சக்தி திறனை இணைத்து அமெரிக்காவை தாண்டி இந்த மைல்கல்லை எட்டியுள்ளது. ஓகே, இதில் முதல் பிளேஸில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாக சீனா தான் இதை தொடர்ந்து முதலிடத்தில் இருந்துட்டு வருது. நாம் இதில் செகண்ட் பிளேஸ் வர்றதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து நிறையா ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா, அதாவது பெரிய அளவிலான பூமி மற்றும் ரூஃப்டாப் சோலார் திட்டங்கள், அப்புறம் இந்த பிஎம் சூரியகர், இது போன்ற மானிய திட்டங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணமாகும். அடுத்த இந்த கேள்வி ரிலேட்டில் சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். நம்ம இப்போ இந்த பிஎம் சூரியகர் அப்படின்னு ஒரு திட்டத்தை பார்த்தோம். அது குறித்த சில ஒரு ஷார்ட் குறிப்பு பார்ப்போம். இது வந்து வீடுகளின் கூரைகளில் சோலார் தகடுகளை அமைக்க மத்திய அரசு வழங்கும் இலவச மின்சாரம் மற்றும் மானிய திட்டம் ஆகும். அடுத்த ஸ்ட்ராட்டஜிக்காக பார்த்தீங்கன்னா, சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது ISA, இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிப்பாங்க. உலகின் சூரிய ஆற்றல் வளங்களை பயன்படுத்தும் நாடுகளை ஒருங்கிணைப்பதற்காக உருவாக்கப்பட்ட இக்கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா மாநிலம் குருகிராமில் அமைந்துள்ளது. அது இந்தியா ஒரு இலக்கு வச்சுருக்காங்க. அது என்ன இலக்குன்னா, இந்தியா தனது ஒட்டுமொத்த மின் உற்பத்தியில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை மேலும் அதிகரித்து 2030க்குள் புதைப்படிவம் இல்லாத எரிசக்தி மூலங்களிடமிருந்து 500 ஜிகாவாட் திறனை எட்ட இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு கொண்ட ஒரு தீர்மானத்தை பற்றி ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். அனைத்து அரசு மற்றும் கல்வி நிறுவன விழாக்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாடுவதை கட்டாயமாக்கி தமிழ்நாடு சட்டப்பேரவை எந்த நாளில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியது? பதில் ஆகஸ்ட் 10, 2026. இந்த தீர்மானத்தின் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் அடையாளமாகவும் தமிழ் மொழியின் பெருமையாகவும் விளங்கும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை அனைத்து பொது விழாக்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களின் விழாக்களிலும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தவறாமல் பாடுவதை சட்டப்பூர்வமாக கட்டாயமாக்குவதுதான் இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருக்குது. இதேமாதிரி சட்டப்பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட இத்தீர்மானத்திற்கு அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து ஏகமானதாக நிறைவேற்றப்பட்டது. அடுத்தது இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பற்றி சில குறிப்புகள் பார்க்கலாம். மனோன்மணியம் பி. சுந்தரனார் இவர் எழுதிய இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடல் தமிழ்நாடு அரசின் மாநில பாடல்களாக இருக்கிறது. இவர் 1891 இந்த பாடலை இயற்றினார். இந்த பே. சுந்தரனார் எழுதிய மனோன்மணியம் நாடக நூலின் பாயிரத்தில் உள்ள தமிழ் தெய்வ வணக்கம் இந்த செயலின் சுருக்கப்பட்ட வடிவமே தற்போதைய அரசு பாடலாகும். அதே மாதிரி இதை எத்தனை கால அளவு பார்த்தீங்கன்னா, 55 செகண்ட்ஸில் பாடி முடிக்கணும். அதுதான் இதோட கால அளவாகும். அடுத்தது சட்டப்பேரவை ரிலேட்டடாக வந்ததுனால ஒரு சட்டப்பேரவை ரிலேட்டடான கொஸ்டினை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தலைவர் இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா JCT பிரபாகர் ஆவார். அடுத்ததாக மத்திய அரசோட ஒரு ஸ்கீமை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் உற்பத்தியை அதிகரிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள திட்டத்தின் பெயர் என்ன? பதில் கோவர்தன் ஸ்கீம், அது கோவர்தன் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இது குறித்த சில குறிப்புகளை பார்க்கலாம். நாட்டின் உள்நாட்டு இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸ் உற்பத்தியை தற்போதைய அளவை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரிப்பது இத்திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும். விவசாய கழிவுகள், கால்நடை சாணம், சர்க்கரை ஆலை கழிவுகள் மற்றும் நகராட்சி மக்கும் குப்பைகளை தூய்மையான எரிபொருளாகவும் கரிம உரமாகவும் மாற்றுவது இதன் வாயிலாக நிறைவேற்றப்படுகிறது. இந்த திட்டத்தோட தொடக்கம், அதாவது ஆரம்பத்தில் எப்போ தொடங்கினாங்கன்னா, ஏப்ரல் 2018 ஜல் சக்தி அமைச்சகத்தின் கீழ் உள்ள குடிநீர் மற்றும் சுகாதாரத்துறையால் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த கோவர்தன் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன பார்த்தீங்கன்னா, கால்வனைசிங் ஆர்கானிக் பயோ ஆக்ரோ ரிசோர்சஸ் தன் என்பதன் சுருக்கம்தான் இந்த கோவர்தன். எரிவாயு விநியோக நிறுவனங்கள் வாகனங்களுக்கான CNG மற்றும் வீடுகளுக்கான குழாய் வழி இயற்கை எரிவாயுவில் CBG, அதாவது இந்த கம்ப்ரஸ்டு பயோகேஸை குறிப்பிட்ட விகிதத்தில் கலக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி இப்போ கரண்ட்டாக 2026-27 3% கலக்கணும். நெக்ஸ்ட் இயரில் 4%, அதுக்கு அடுத்த வருஷத்தில் 5% வரைக்கும் கட்டாயமாக கலப்படம் இருக்கணும்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்தியர் ஒருத்தர் வாங்கின ஒரு முக்கியமான விருதை பற்றி பார்க்கலாம். சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் 2026ஆம் ஆண்டுக்கான விக்ரம் சாராபாய் பதக்கம் வென்ற இந்திய விண்வெளி விஞ்ஞானி யார்? பதில் பேராசிரியர் அன்னபூர்ணி சுப்பிரமணியம் ஆவார். இதில் இவங்களுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. இப்பதக்கத்தை பெறும் முதல் இந்திய பெண் விஞ்ஞானி இவங்க தான். அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக 4வது இந்தியர் இந்த விருதை வாங்குறவர் என்ற பெருமையும் இவர் பெற்றுள்ளார். இவங்க வந்து எங்கே வேலை செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருவில் உள்ள இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ், அதாவது IIA, இதில் இயக்குநராக பணியாற்றி வருகிறார். இந்த விருதை யார் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், அதாவது இஸ்ரோவும்
விண்வெளி ஆராய்ச்சிக்கான குழுவும், அதாவது காஸ்பர் அப்படிம்பாங்க, கமிட்டி ஆன் ஸ்பேஸ் ரிசர்ச், இவங்க 2 பேர் இணைந்து வளரும் நாடுகளில் விண்வெளி ஆராய்ச்சியில் சிறந்து விளங்கும் விஞ்ஞானிகளுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்பதக்கத்தை வழங்கி கௌரவிக்கின்றன. இவங்க 4ஆவதாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி அப்போ 3 பேர் வாங்கியிருக்காங்க. அவங்கள பற்றி டீட்டெயிலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த விக்ரம் சாராபாய் பதக்கத்தை பற்றி பார்க்கலாம். இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாயின் நினைவாக 1990ஆம் ஆண்டு இப்பதக்கம் உருவாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி யார் யார் வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1996ல் முன்னாள் இஸ்ரோ தலைவர் UR ராவ், அதுக்கப்புறம் 2014ல் இயற்பியலாளர் குர்பக் சிங் லாஹினா, அதுக்கப்புறம் 2024ல் பேராசிரியர் அனில் பரத்வாஜ், இவங்கெல்லாம் இந்த பதக்கத்தை இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க. அடுத்த கேள்வி, இந்திய விமானப்படையின் போர் லீடர் படிப்பை முடித்த முதல் பெண் போர் விமானி யார்? பதில் ஸ்குவாட்ரன் லீடர் பாவனா காந்த் ஆவார். இந்த கேள்வி குறித்த சில கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். இந்திய விமானப்படையின் மிக கடினமான மற்றும் உயர்தரமான போர் பிரிவு பயிற்சியான போர் லீடர், அதாவது ஆங்கிலத்தில் ஃபைட்டர் காம்பாட் லீடர் அப்படிம்பாங்க, FCL, இந்த படிப்பை குவாலியரில் உள்ள விமானப்படை நிலையத்தில் உள்ள தந்திரமான போர் பிரிவு பள்ளி, அதாவது டாக்டிக்ஸ் அண்ட் ஏர் வார்ஃபேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டாவே அப்படிம்பாங்க, TAWE, இங்கே தான் அவள் வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க. இது போர் இயக்கங்களை வழிநடத்துவதிலும் விமானப்படை தந்திரங்களை கையாளுவதிலும் மிக உயரிய திறமையை பெற்ற முதல் பெண் அதிகாரி என்ற பெருமையையும் இதன் மூலம் அவர் பெற்றுள்ளார். இது இந்திய விமானப்படை ரிலேட்டடான கொஸ்டினுங்கனால இது ரிலேட்டடாக சில ஸ்டாட்டிக் ஜிகே கொஸ்டின்ஸை பார்க்கலாம். இந்த இந்திய விமானப்படை எப்போ தொடங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1932ஆம் வருடம் அக்டோபர் 8ஆம் தேதி தொடங்கினாங்க. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8ஆம் தேதி இந்திய விமானப்படை தினமாக கொண்டாடப்படுகிறது. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் அமைஞ்சிருக்குது. இராணுவ தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பதவி வழியாக இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யாரோ அது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த தலைவரும் ஆவார். அவங்க தான் முப்படைக்குமே தளபதி ஆவாங்க. இப்போ சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப், இதுக்கு சீஃபாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமர்பிரீத் சிங், அவர் தான் இப்போ பொறுப்பு வகிக்கிறார். அதே மாதிரி இந்த பாவனா காந்த், அவங்களோட சேர்த்து இந்த அவினி சதுர்வேதி, மோகனா சிங், இவங்க 3 பேரும் கடந்த 2016ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையின் போர் விமானிகளாக முதன்முறையாக இணைக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸை தினமும் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.